தர்மத்தையும் நீதியையும் மீட்டெடுப்பதற்கும் இந்த பூமியையும் நல்ல மக்களையும் தீமையோட கரங்களிலிருந்து காப்பதற்கும் பகவான் விஷ்ணு எடுத்த முதல் அவதாரம். மச்சவதாரம். சத்திய யுகத்தப்போ பூமியில உள்ள மக்கள் தங்கள் வாழ்க்கை முறையில மத நம்பிக்கை இல்லாமலும் ஒழுக்கம் இல்லாமலும் மாறினாங்க. அப்போதான் மும்மூர்த்தியான சிவன், விஷ்ணு, பிரம்மா மூவரும் பூமியை வெள்ளத்துல மூழ்கடிச்சு பூமியை புதுப்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. விஷ்ணுவோட வழிகாட்டுதல் படி பூமியை பிரம்மர் புதுப்பிக்கணும். இந்த மகத்தான பணியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படைத்தல் கடவுளான பிரம்மர் சோர்வின் காரணமாக ஓய்வெடுத்துட்டு இருந்தார். அந்த நேரத்துல குதிரை தலை கொண்ட ஒரு அரக்கன் பிரம்மர் கிட்ட இருந்து வேதங்களை திருடிட்டு பூமியோட பெருங்கடல் ஆழத்துல போய் மறைஞ்சுக்கிட்டான். இதற்கிடையில பகவான் விஷ்ணுவோட பெரும் பக்தனான சத்தியவிரதன்ற ஒரு மன்னன் விஷ்ணுவை தவறாம டெய்லி வணங்கிட்டு இருந்தாரு. பகவான் விஷ்ணுவை ஒரு நாள் சந்திப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தாரு. அவரோட பக்தியின் காரணமாக விஷ்ணு பகவான் அவருக்கு தரிசனம் கொடுக்க முடிவு செஞ்சிருந்தாரு. பண்டைய திராவிடர்களின் மன்னனும் பகவான் விஷ்ணுவோட பக்தருமான மன்னன் சத்தியவிரதன் பிற்காலத்துல மனு அப்படின்னு அழைக்கப்பெற்றார். சத்தியவிரதன் சூரியன் நமஸ்காரம் செய்யறதுக்கு முன்னாடி தன்னோட கை கால்களை ஒரு ஆற்றுல கழுவிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சின்ன மீன் அவர் கையில நீந்தி வந்தது. அந்த மீனை திரும்ப ஆற்றிலேயே விட்டுடலாம் அப்படின்னு மன்னர் பார்த்தப்போ அந்த மீன் தன்னை காப்பாற்றும்படி மன்னர்கிட்ட கேட்டுச்சு. அதனால மன்னர் அந்த மீனை தன்னோட மாளிகைக்கு எடுத்துட்டு போக முடிவு செஞ்சாரு. தன்னோட மாளிகையில அந்த மீனை ஒரு சின்ன ஜாடியில மன்னர் வச்சிருந்தாரு. அந்த மீனுக்கு இனிமே எந்த ஆபத்தும் வராதுன்னு மன்னர் ரொம்ப திருப்தியா இருந்தாரு. மறுநாள் அந்த மீனை பார்க்கறதுக்கு மன்னர் வந்தாரு. அப்போ அந்த மீன் ரொம்ப பெருசா வளர்ந்துருந்துச்சு. அந்த ஜாடியில அதால நீந்த முடியாத அளவுக்கு அது பெருசா இருந்தது. அந்த மீன் அதனால தன்னை வேற ஒரு பெரிய பாத்திரத்துல மாற்றும்படி கேட்டுச்சு. மன்னரும் அதே மாதிரி செஞ்சாரு. மறுபடியும் அந்த மீன் பெருசா வளர்ந்துச்சு. அந்த பாத்திரமும் அதுக்கு பத்தல. அதனால மன்னர் மீனை கொண்டு போய் குளத்துல விட சொல்லி ஆணையிட்டாரு. மீன் மேலும் மேலும் பெருசா வளர்ந்துட்டு போச்சு. குளமும் அதுக்கு பத்தல. அப்புறம் அதை நதியில மாத்தினாங்க. நதியும் பத்தாத அளவுக்கு பெருசா வளர்ந்துச்சு. பிறகு அதை கடல்ல மாத்தினாங்க. அது சாதாரண மீனா இருக்க முடியாதுன்றது மன்னனுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. கடல்லையும் பெருசா வளர்ந்த அந்த மீன் தன்னை பகவான் விஷ்ணுவா வெளிப்படுத்தி மச்ச அவதாரமா காட்சியளித்தாரு. மச்ச அவதாரமா காட்சியளித்த பகவான் விஷ்ணு மன்னரை ஆசிர்வதிச்சுட்டு 7 நாட்கள்ல ஒரு பிரளயம் ஏற்படும், அதனால நிறைய உயிர்கள் அழியும் அப்படின்னு சொன்னாரு. அந்த யுகத்தோட முடிவுல கடலுக்கு அடியில வசிக்கிற ஒரு பெண் குதிரை விஷ தீய வெளியிடும். அந்த நெருப்பு பிரபஞ்சம், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் எரிச்சிடும். பின்னர் பூமி ஒரே கடலா மாறுற அளவுக்கு பெரிய வெள்ளம் வந்து எல்லாத்தையும் மூழ்கடிச்சிடும் அப்படின்னு மன்னர்கிட்ட பகவான் விஷ்ணு சொன்னாரு. அந்த 7 நாட்கள்ல அனைத்து வகையான மருத்துவ மூலிகைகளையும் பல வகையான விதைகளையும் சேகரித்து வைக்க சொன்னாரு. 7 முனிவர்களையும் வாசுகின்ற பாம்பையும் மற்ற விலங்குகளையும் எடுத்து செல்றதுக்கு ஒரு பெரிய ஷிப்பை ரெடி பண்ண சொன்னாரு. அந்த பிரளயம் வர்றதுக்கு முன்னாடியே பகவான் விஷ்ணு சொன்ன எல்லா விஷயத்தையும் தயாரா வச்சிருந்தாரு மன்னர். 7 நாட்களுக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே வானத்துல பெரிய மேகங்கள் உருவாகி பயங்கரமா மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு அதிகமாச்சு. கடல்லேருந்து வந்த பெரிய அலைகள் நிலப்பரப்பை முற்றிலும் மூழ்கடிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்திலே பூமியில நிலப்பரப்பே இல்லாத அளவுக்கு முழுசா நீர்ல மூழ்கிடுச்சு. மச்ச அவதாரத்துல இருக்கிற பகவான் விஷ்ணு வாசுகி பாம்பை வச்சு அந்த கப்பலை கட்டி இழுத்துட்டு போனாரு. பல நாட்கள் பூமி இருள்ல சூழ்ந்திருந்தது. கடல்ல அவங்க பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது வேதங்களை பத்தி ரிஷிகளுக்கும் மன்னருக்கும் பகவான் விஷ்ணு போதிச்சார். மன்னர் பகவான் விஷ்ணு கிட்ட மனித குலம் ஏன் இந்த மாதிரி ஒரு கொடிய விதியை சந்திக்கணும் அப்படின்னு கேட்டாரு. அதற்கு விஷ்ணு பகவான், எதிர்கால தலைமுறை மனிதர்களுக்கு மன்னர் சத்தியவிரதன் தான் தந்தையாக இருப்பார் அப்படின்னு சொன்னாரு. புயல் ஓஞ்சிட்டு அப்புறம் நீர் வடிய ஆரம்பிச்சது. அப்புறம் விஷ்ணு பகவான் மன்னரையும் மற்றவங்களையும் இமயமலையில விட்டுட்டு அங்கிருந்து அவங்க மனித நாகரிகத்தை தொடங்கணும் அப்படின்னு ஆசீர்வதிச்சுட்டு சென்றார். அதுக்கப்புறம் மச்ச அவதாரத்தில் இருந்த பகவான் விஷ்ணு வேதங்களை திருடிட்டு போன அந்த அரக்கனை கொன்னு வேதங்களை திரும்ப கொண்டு போய் பிரம்மரிடமே ஒப்படைச்சாரு. சத்தியயுகம் முடிவுக்கு வந்த பிறகு திரேதாயுகம் தொடங்குச்சு. திரேதாயுகம் 1,296,000 ஆண்டுகள் நீடிச்சிச்சு.